நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனுஷாவோட பாட்டுல ஒரு மெச்சூரிட்டி கொஞ்சம் குறைவு இருக்கு. ராசாவை உன்னை நம்பி இதுல அவ நல்ல எக்ஸ்பிரஷன் கொண்டு வரா. சங்கதிகள் கொஞ்சம் மாட்டிக்கிறது. ஓவரால் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கு பார்ப்போம். அனுஷா. அனுஷ்யா. ஓகே அனுஷ்யா, ஒரு லெஜெண்டோட ஒரு ஐகானோட பாட்டு பாடுறதே ஒரு சந்தோஷமான விஷயம். அவங்க முன்னால பாடுறது ஒரு பெருமை கலந்த சந்தோஷம், அதுவும் முதல்ல பாடுறது திகில் கலந்த பெருமை கலந்த ஒரு சந்தோஷம். எப்படி இருக்கு அனுஷ்யா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுடலாமா? அனுஷ்யாவுடைய பாட்டு எப்படி இருந்தது ஜானகிமா? அனுஷ்யா ரொம்ப பிரமாதமாக பாடிருக்கு. தேங்க்யூ.
நல்ல வாய்ஸ், மெச்சூர்டு வாய்ஸே இருக்குது. தேங்க்யூ. இப்போ அந்த பெரிய ஹீரோயின் ராதா அவங்களுக்கு எல்லாம் பாடினா கூட கரெக்டாக சூட் ஆகும். தேங்க்யூ. அம்மா அவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது வாய்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா பாடிருக்கே கண்ணா. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங்கே சக்ஸஸ். வெரி குட். ஓகே, எஸ்பி சைலஜா மேம். அனுஷ்யா, எஸ் மேம். ஹவ் ஆர் யூ அம்மா? ஃபைன். முதல் தடவையாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நான். அப்புறம் ஆண்டி வந்து ஒரு மாதிரி பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. எப்படி? இன்னோசென்ட். இன்னோசென்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்பெஷல் டைப் மாதிரி. ஒரு வாட்டி பாடு, பல்லவி பாடு. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க. கரெக்ட். என்டையர் சாங் அப்படி தான் இருக்கும் இல்லையா? இது வந்து பாரதிராஜா சொன்னார், ரொம்ப இன்னசென்ட் கேர்ளு, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் அது லவ் மைண்டில் அப்படி வரும். பட்டிக்காட்டில் ஒன்றும் தெரியாத பொண்ணு பாடுறது. அப்புறம் இந்த ரோசா பூன்னு சொல்லலை அவர், ரோசாப்பு. நான் அப்படி தான் பாடிருக்கேன். ஆனால் எல்லாரும் ரோசா பூன்னு பாடுறாங்க. அவரே படத்திலே பிக்சரைசேஷன்லேயே ரோசா பூன்னு லிப் மூமெண்ட் கொடுக்க சொன்னார். அந்த பொண்ணு அப்படி தான் பாடும்னு சொல்லி ரெக்கார்டிங்கில் எனக்கு சொன்னார். நான் அப்படி தான் பாடிருக்கேன். நீங்கள் ரெக்கார்டு கேளுங்கோ. இந்த ரோசாப்பு இதுதான் வரும். ஓகே, ஸோ ஆக்சுவலி நீங்க வந்து பாடும்போது எங்களுக்கு ஞாபகம் வருது. இல்ல, என்னோட விஷயம் என்ன தெரியுமா, இப்படி இவ்வளவு பேசினாதான் இந்த விஷயம் வெளியில வந்தது. நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது இல்லையா? இன்ஃபேக்ட் நாங்களும் கூட இந்த பாட்டு நிறைய வாட்டி ஸ்டேஜ்ல பாடுக்கிறச்சு இப்படிதான் பாடிருக்கோம். ரோசா பூன் தான் பாடிருக்கோம். ரைட். இப்பதான் தெரிஞ்சது. தேங்க்யூ ஆண்டி. ஸோ எல்லாரும் அனுஷா, உனக்கும் தேங்க்ஸ். நல்லா இருக்கு, இன்னும் நல்லா பாடணும் நீ. அந்த ஸ்ருதி பிரச்சனையே வரக்கூடாது அனுஷாவுக்கு. ஆல் தி பெஸ்ட். அப்போ ஸ்டார்டிங்கு பாவம் இப்போவே பாடினதுனால கொஞ்சம் அப்படி இப்படி விளங்கலாம். அதில் தப்பு இல்லை பாவம். இப்போ அங்கே போய் நான் நின்னாலும் அப்படிதான் வரும். ஸோ கியூட் சண்டை போடுறாங்க, கியூட்டாக சண்டை போடுறாங்க. பரவாயில்ல, விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கண்ணா, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உங்க மூலமா உலக அளவுல ஒரு மாற்றம் வரப்போகுது. இனிமே இந்த பாட்டை யாருமே ரோசா பூன்னு பாட மாட்டாங்க, ரோசா பூன்னு தான் பாடுவாங்க. அந்த பெருமை உங்களுக்கு இருக்கு உலக அளவுல. அனுஷியா, அம்மா பார்த்தா ஒரு ஹக்கு கொடுக்கணும், ஒரு முத்தம் கொடுக்கணும் தோணலையா? ஐயோ ஐயோ கண்ணா. சரி சரி, அம்மா கட்டி பிடிச்சா எல்லாம் சரியாயிடும் இல்ல? என்ன கண்ணா, நான் வரவா? She is just happy. போ. Go and get hugged. நீ வா. போ.